நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையாவும் ரொம்ப எரிச்சலா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா? என்ன ரீசன்காக இப்படி ஆகுது, அது வராம இருக்க என்ன பண்ணலாம், அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிகமா கெமிக்கல் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ், எக்ஸாம்பிள் பாராபென், சல்ஃபேட், இந்த மாதிரி கெமிக்கல் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம்னா நம்ம முகத்துல இருக்க நேச்சுரலான ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கின்ன ட்ரையாவும் எரிச்சலாவும் ஃபீல் பண்ணுது. ஹாட் வாட்டர் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணா நம்ம ஸ்கின் லேயர்லாம் டேமேஜ் ஆகி நம்ம ஸ்கின் ரொம்ப எரிச்சல் ஆகும். நம்ம ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ்க்கு மேல ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்ல இருக்க ப்ரொடெக்ஷன் எல்லாம் போயிடுது. அதனால நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடுது. நம்ம ஃபேஸ்ல ட்ரைனஸும் எரிச்சலும் வராம இருக்க என்ன செய்யறதுன்னு பாக்கலாமா? நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாம இருக்க ரொம்பவும் ஹாட் வாட்டர் இல்லாம ரொம்பவும் கூலிங்கான வாட்டரும் இல்லாம நார்மல் டெம்பரேச்சர் இருக்குல்ல வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. உங்க ஃபேஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா அதிகமா கெமிக்கல் உள்ள சோப்பை யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே ஆலோவேரா ஜெல், கோகோனட் ஆயில் அந்த மாதிரியான மாய்ஸ்சரைசரை ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்க ஃபேஸ் ட்ரை ஆகாம ஃபேஸ் எரிச்சல் இல்லாம இருக்கும். உங்க ஃபேஸ்ல ட்ரைனஸ், இச்சிங், ரெட்டிஷ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகமா இருந்தா ஸ்கின் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேஷனுக்கு நாளைக்கு வந்து மீட் பண்றேன். பை.